சரியா பிள்ளைகள்? ரைட். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தீயிட்டு கொளுத்துறாங்க. அதுக்கு முன்னுக்கு உயிரினங்களை விரட்டுறதுக்காக சத்தம் படுறாங்க. புதிதாக தீயிடப்பட்ட காணி நவதெனி சேனை எனப்படும். புதிதாக தீயிடப்பட்ட காணி நவதெனி சேனைன்னு சொல்லப்படும். சேனைகள் மிகவும் வளமானவை. ஏன்? காட்டு பிரதேசம் தானே, அவங்க நல்ல வளமான மண் இருக்கும். சேனைகள்ல பயிரிட்டால் சிறப்பான விளைச்சலும் கிடைக்கும். பிரயோகம் சத்தர்ம ரத்னாவளியில் காணப்படுகின்ற ரத்னாவளி அதுல சொல்லியிருக்கிறாங்க. சரி, உங்களோட கேள்வி கேட்க தோணா எல்லாத்துலையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கலாம். அதனால இடையிடையே கேள்வி கேட்கிறேன். சார் நீ பேசுறது கேக்குது இல்ல சார்? ஓகே பிள்ளை, சாரி சாரி சாரி, கேட்காம போயிடுச்சு இல்லையா கொஞ்சம். இப்ப கேக்குதா? சரி கொஞ்சம் ஓகே. நான் அந்த கேட்காத நேரம் பிள்ளைகள் நீங்க படிச்சுட்டு இருக்கணும், புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கணும். சரி, நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல யாரும். முதலாவது கேட்டேன் ஒரு கேள்வி தெரியுமா, அதுக்கு இன்னும் பதில் சொல்லல. கிளாஸ் முடிய முன்னுக்கு பதில் சொல்லணும். கேள்வி ஞாபகப்படுத்துங்க. பாட சம்பந்தமான கேள்வி இல்ல, ரைட்? சரியா கோஷான்? என்ன கேள்வி சார்? முதல்ல கேட்டேன் நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது, பாடம் சம்பந்தமா இல்லைன்னு சொன்னேன் இல்லதானே? ஞாபகப்படுத்தி பாருங்க என்ன கேட்டேன். இல்லைங்களாமா? சரி, நான் கடைசியா சொல்றேன். சரி, ரைட். அடுத்த பாருங்க, இங்க பயிரிடப்பட்ட பயிர்கள் லேசா கேட்பாங்க ஒரு கேள்வி ஒண்ணு. பார்ட் டூல ஒரு 3 புள்ளிக்குரிய கேள்வி ஒன்று கேட்டு விட்டுருவாங்க. சேனைகள்ல பயிரிடப்பட்ட பயிர்கள் 3 குறிப்பிடுக, அல்லது தானியங்கள் 3 குறிப்பிடுக. இலகுவான கேள்வி உண்டு. எப்ப உங்களுக்கு இலகுவா இருக்கும்னு சொன்னா, எக்ஸாம் பேப்பரை பார்த்து நீங்க செய்யற நேரம் நீங்க யோசிப்பீங்க, அப்பா கஷ்டமா இருக்குதே, கேள்வி படிக்காத மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனா எக்ஸாம் பேப்பர் எல்லாம் முடிச்சுட்டு, ஓலெவலோ அல்லது 10லயோ டேர்ம் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க தீர பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு அல்லது வாரங்களுக்கு பிறகு, மாதங்களுக்கு பிறகு கூட இருக்கலாம், அந்த பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோசிக்கும், அட இவ்வளவு லேசான பேப்பர் ஒன்று தானே வந்திருக்குன்னு. என்ன, நீங்க ஓ லெவல் பேப்பர் செஞ்ச ஆட்கள்கிட்ட கேளுங்க, பிறகு பேப்பரை கொடுத்து அவங்க சொல்லுவாங்க பேப்பர் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது அப்படித்தான். அந்த நேரம் டென்ஷன், உங்களோட டென்ஷனுக்கு தாங்க பேப்பர் கஷ்டம். இந்த டென்ஷன் எல்லாம் மிஸ் விட்டுட்டு, இல்ல நான் செய்வேன்னு சொல்லி செய்யற ஆட்கள் தான் 9 எடுக்கிறாங்க. எல்லா பாடங்கள்ல குறிப்பிட்ட எல்லா பாடங்களையும் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாம் அதுக்கு தைரியமான ஆட்கள். என்ன வந்தாலும் செய்வேன்னு சொல்ற ஆட்கள். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, நான் என்ன கேள்வி வந்தாலும் முகம் கொடுப்பேன், செய்வேன் அப்படிங்கிறது. சரி, அத பாருங்க. குரக்கன், கொள்ளு, உளுந்து, பயறு, சோளம், கம்பு, வரகு, திணை, ஓமம், இவ்வளவு நீங்க பாடமாக்க தேவையில்ல. தானியங்கள், இதெல்லாம் தானியங்கள். அரிசியும் தானியம் தானே, இருக்குதானே? இந்த தானியங்களை நீங்க சொன்னீங்கன்னா சரி. சில காலம் கைவிடப்பட்டு பின்னர் மீளவும் பயிரிடப்படும் சேனைகளை கணத்தன்னு சொல்றாங்க. ஒரு சேனையை செய்யறாங்க, நவதினி சேனை. பயிற்சியை செஞ்சாங்க, ஒரு போகம் அவங்க விளைச்சல் கிடைச்சிட்டு அடுத்து அவங்க வேற இடத்துக்கு போறாங்க, திரும்ப வந்து இதே சேனையை திருப்பி ஆரம்பிக்கிறாங்களா இருந்தால் அதை சொல்றது கணத்தன்னு சொல்லி. ஏன் ஒரே இடத்தை அவங்க தொடர்ந்து செஞ்சா லேசு தானே, ஒரே காட்டை துப்புரவு பண்ணிட்டாங்க, திரும்பி தொடர்ந்து அங்கனையே பயிற்சியை செஞ்சுட்டு அவங்களுக்கு வேற கஷ்டம் இல்லையே, திரும்ப காடு வெட்ட தேவையில்ல, ஒளி எழுப்ப தேவையில்ல, செய்யலாம் தானே. ஆனா அவங்க அப்படி செய்யல. அப்படி செய்யாததுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு சூழல் முக்கியம். ஒரே இடத்துல தொடர்ந்து பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருந்தா நிலம் வளம் இழந்து போகும். மண்ல வளம் இருக்காது, மண்ணரிப்பு ஏற்படும், மண் சரிவு ஏற்படும்,
அதனால என்ன பண்றாங்க, ஒரு தரம் பயிர் செஞ்சாங்க, மண்ல நல்லா பயிற்சிக்கு விளைச்சல் வந்தது, கை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல காடு திரும்ப வளர்ந்துரும். அந்த காடு பழைய மாதிரி வளர்ந்து வந்ததுக்கு பிறகு அங்க சூழல் பாதிப்பு எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா, இந்த இந்த இத கொஞ்சம் நீங்க பாடம் படிக்கிறோம் ஓகே. பாடத்தை விட்டுட்டு நீங்க ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம். உங்க வீட்ல தாத்தா, பாட்டி இருப்பாங்க தானே? அம்மா, அப்பா இருப்பாங்க தானே? அவங்ககிட்ட கேளுங்க. அது கொஞ்சம் இப்ப நிறைய பிள்ளைகள் வந்து நீங்க வீட்ல பழைய விஷயங்கள பத்தி பேசுறது இல்ல தானே? இப்ப இருக்கிற அந்த காலம் உங்களோட அந்த பிஸி எல்லாம் பிஸி தானே? இப்ப ஸ்கூல் ஹோம் ஒர்க், கிளாஸ் பிஸி பிஸி, வீட்ல எல்லாரும் பிஸி, எல்லாரும் வேலைக்கு போகணுங்கிற ஒரு பிஸியான சூழல் இருக்கனால வீட்ல பேசி கதைக்க டைம் இல்ல. நானும் என் பிள்ளையோட பேசுறதுக்கான டைம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கு நான் வெளியில நிறைய ஓடுறது இல்ல. இந்த 6 மணிக்கு உங்களோட கிளாஸ், அதுக்கு பிறகு சில 7:30 மணி முடிய இன்னொரு கிளாஸ் இருந்தா செய்வேன், இல்லாட்டி பிள்ளைகள் வீட்டுக்கு அவ்வளவுதான். சரி, ஆனா பேசுறது குறைவு. நான் கிளாஸ் முடிச்சுட்டு போயில சில நேரம் தூங்கிடுவானுங்க. இவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுடைய காலம், அவங்க அனுபவித்த விஷயங்கள் நாங்க இன்னைக்கு அனுபவிக்கிறோமான்னு சொல்லி. இல்லையா? அந்த கொஞ்சம் இன்னொரு 20 வருடத்துக்கு முன்னுக்கு, 20 வருடங்களுக்கு முன்னுக்கு யோசிச்சு பாருங்க நிலைமை, சூழல் எப்படி இருந்ததுன்னு. தாத்தா அப்பாட்ட கேட்டு பாருங்க தெரியும், அம்மாவுக்கு தெரியும். அதே ஒரு 30, 40, 50 வருடங்களுக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தாத்தா கிட்ட கேளுங்க, பாட்டி கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. அவங்க சொல்ற கதையை கேட்டு பாருங்க, ரைட், இந்த சூழல் இப்படித்தான் இருந்தது, மாற்றம் இவ்வளவோ மாறிடுச்சு. இப்ப இது அந்த சேனை பயிற்சிக்கு செய்யற காலத்துல இப்ப எப்படி இருந்திருக்கும்? பனிக்காடுகள், அந்த காடுகள்ல எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். எந்த விதமான மனிதனுடைய தேவைகளும் வரையறுக்கப்பட்டிருந்தது. உனக்கு இருந்த தேவை என்ன? உணவு, இருக்கிறதுக்கு இடம், இது 2 விஷயம்தான். அதுதான் வந்து பிரதானமான தேவை. இன்னைக்கு வச்சு பாருங்க, சாப்பிடாம நாங்க உழைக்கிறோம், சாப்பிடுறது இல்ல, சாப்பிட டைம் இல்ல, பிஸி, வேலை கூட, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், வாகனம் வாங்கணும், ம் இல்லையா, பெரிய வீடு கட்டணும், நிறைய சொத்துக்கள் தேடி வைக்கணும், ஆசை, தேவை. இந்த தேவை அந்த காலத்துல இருக்கல. அவன் தனக்கு அன்றைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன தேவையோ அதை தங்களுடைய சேனைகள் வந்து என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான், உற்பத்தி செய்து கொண்டான். சரி, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலம் மீண்டும் ஒரு முறை வர வாய்ப்பு இல்ல, வராது. சரி, பாருங்க, சிறிது காலம் கைவிடப்பட்டு நிலத்தில் மீண்டும் காடுகள் வளரும். இதனால் பிரதான கால சேனை செய்கையால் சூழலுக்கு மேலதிக பாதிப்புகள் ஏற்படவில்லை. பாருங்க, சேனைகளில் பயிரிடப்பட்டவைகளுள் உளுந்து, வரகு, பயறு, குரக்கன், சோளம், எள்ளு, கடுகு, சீரகம், திணை, அரிசி போன்ற தானிய வகைகளும், பூசணிக்காய், கத்தரிக்காய், சாம்பல் பூசணி போன்ற மரக்கறி வகைகளும், நெல், கரும்பு, பருத்தி என்பனவும் பயிரிடப்பட்டன. பயிரிடப்பட்டவைகளுள் உளுந்து, வரகு, சோளம், எள்ளு, செரு இதெல்லாம் இருக்குது. தானிய வகைகளும் மேலையும் தான் சொல்லியிருக்காங்க, கீழையும் தான் சொல்லியிருக்கிறாங்க. பூசணிக்காய், கத்தரிக்காய், சாம்பல் வாழை, சாம்பல் பூசணி இதெல்லாம் இன்னைக்கு சாப்பிடுறீங்களா? பூசணிக்காய் சாப்பிடுறீங்களா பிள்ளைகள்? இப்ப அந்த வீடுகளுக்கு முன்னுக்கு வந்து பூசைகளுக்கெல்லாம் எடுப்பாங்க. ஆனா பூசணிக்காய், சாம்பல் பூசணி இதெல்லாம் இருக்கு. வீடுகள்ல வாங்கிட்டு வர்றாங்க, நீங்க நினைக்கிறீங்க வாங்கிட்டு வர்றாங்களா? யாராவது சாப்பிட்டு இருக்கீங்களா? நீங்க இதுல யாராவது சாப்பிட்டவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு ஓ சார். சாப்பிடுறீங்களா? நல்ல விஷயமே. பூசணிக்காய் எந்த நாளும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிழமையில ஒரு நாள் 2 நாளைக்கு நல்ல சாம்பாரம் வச்சு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் விலையா இருக்கிறதுனால யாரும் வாங்குறது குறைவு. இப்ப புது இந்த நீங்க வளர்ந்து வர்ற பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி சாப்பாடுகள் சாப்பிட, வட்டக்காய் சாப்பிட மாட்டாங்க, நிறைய மரக்கறி வகைகள் சாப்பிட மாட்டாங்க, இறைச்சி மீனுக்கு தான் போறாங்க. இருக்குதானே, நிறைய பேர் அது விரும்புறது இல்ல. ஆனா அந்த காலத்துல அதுதான் பிரதானமானதாக இருந்தது. இவற்றை சாப்பிட்டனால தான் அந்த காலத்துல இருந்த மக்களும் மிகவும் பலசாலிகளாக இருந்தாங்க, நல்ல திடகாத்திரமா இருந்தாங்க. இன்றைக்கு ஏற்படுற மாதிரி நோய்கள் ஏற்படல, இல்லையா? சுகர் இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, பிரஷர் இல்ல, இல்லையா? ஹார்ட் அட்டாக் இல்ல, கேன்சர் இல்ல, இல்லதானே? இதெல்லாம் அந்த காலத்துல கேள்விப்பட்டது மிக குறைவு. மரணம் என்பது மிக குறைவு, கேள்விப்பட கஷ்டம். மரணம்ங்கிறது அடிக்கடி நடக்காது. இப்ப அடிக்கடி மரணம் நடக்கிறது. யாரை கேட்டாலும் ஹார்ட் அட்டாக், ஆக்சிடென்ட், கொலஸ்ட்ரால், சுகர், பிரஷர் கூடிடுச்சு, நரம்பு வெடிச்சிருச்சு, எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்குள்ள உணவுகள் தான், சொல்றாங்க தானே? ஆனா அந்த காலத்துல மனிதர்கள் அப்படி இல்லாம நல்ல வீரர்களாக,
திடகாத்திரமாக இருந்தாங்க. ஆனா அவங்க சாப்பிட்ட சாப்பாடை பாருங்க, இந்த தானியங்களும் இந்த மரக்கறி வகைகளும், மரவள்ளி, பற்றாழை, முள்ளங்கி, சாரி, வள்ளிக்கிழங்குன்னு சொல்றப்படுற அந்த முட்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த கிழங்கு, இதைத்தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு இந்த புத்தளம் பக்கம் இருக்கிறார்கள் அதிகமா நினைக்கிற மாதிரி கருணை கிழங்கு சாப்பிடுவாங்க. புத்தளம் பிள்ளைகள் யாரும் இருக்கீங்களா? புத்தளத்துல நிறைய கண்டிருக்கேன். அந்த சந்தைகள்ல அந்த கருணை கிழங்குன்ற கிழங்கு இருக்குது, கருப்பு தானே. புத்தளம் இருக்கீங்களான்னு தெரியல. அந்த பக்கம் இருக்கு, அதிகமாக சந்தைகள் அது இருக்கும். சத்துள்ள கிழங்குகள் அவை. உரம் பெரிய அளவில் பயன்படுத்தப்படாதவைகள், மரவள்ளி உரம் பயன்படுத்தப்படாத கிழங்குகள், வற்றாலை எல்லாம் சாப்பிடுறோமா நாங்க? குறைவு, விரும்புறது குறைவு. சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பாருங்க, நெல், கரும்பு, பருத்தி என்பனவும் பயிரிடப்பட்டன. ஆகியவற்றுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த சேனைகளிலே அவை பயிரிடப்பட்டன. அக்காலத்தில் நாட்டுக்கு தேவையான துணிகளும் கருப்பட்டியும் உற்பத்தி செய்வதற்கு போதிய அளவு பருத்தியும் கரும்பும் விளையும் அளவுக்கு அப்பயிர் செய்கைகள் முன்னேற்றம் அடைந்திருந்தது. அந்த காலத்துல சீனி இருந்தது, கரும்பு பயன்படுத்தி இருந்தாங்க, கருப்பட்டி பயன்படுத்தி இருந்தாங்க இல்லையா? புடவை உற்பத்தி இருந்தது, எங்களுக்கு தேவையான துணி இருந்தது, பருத்தி பயிரிட்டு இருந்தாங்க, எல்லாமே இருந்தது. சரி, அதுல பாருங்க, கரும்பு விளையும் அளவுக்கு பயிற்சிகைகள் முன்னேற்றம் அடைந்திருந்தன. சம்பளம் பெற்று கரும்பு தொழிற்சாலையில் ஈடுபட்டவர் பற்றி வம்ச கதைகள் கூறப்பட்டுள்ளது. கரும்பு தொழிற்சாலையில சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க, வேலை செஞ்சிருக்கிறாங்க. நீண்ட காலமாக நாட்டுக்கு தேவையான கருப்பட்டி இந்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டு வரை இந்நாட்டுக்கு சீனி இறக்குமதி செய்யப்படவில்லை என அறிஞர்களால் சுட்டி காட்டப்படுறது. இன்னைக்கு சீனி இறக்குமதி செய்யறோம். வெள்ளை சீனி சரியில்லை, சிவப்பு சீனி நல்லாம். சிலர் சிவப்பு சீனி சரியில்லை, வெள்ளை சீனி நல்லாம். சீனி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும், சுகர் வரும், பல்வேறு காரணங்கள் இருக்கு. முன்ன சீனி நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்யப்பட்டது, கரும்பின் மூலமாக இறக்குமதி செய்யப்படவில்லை. பிறகு 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 அவையும் இறக்குமதி செய்யப்பட்டு இன்றை வரை இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. சரி, இலங்கையிலும் சீனி தொழிற்சாலைகள் இருக்குது, கந்தலாயில் இருக்குது, பெலவத்தங்கிற இடத்துல இருக்குன்னு நினைக்கிற தொழிற்சாலை இருக்குது. சேனை ஒன்று உருவாக்கப்படுவது தமது இருப்பிடத்திலிருந்து ஓரளவு தூரமான பிரதேசங்களில் ஆகும். சேனையிலிருந்து விளைச்சல் பெற்றுக்கொள்ளும் வரை அவர்கள் சேனையில் கட்டப்பட்டுள்ள குடிசை ஒன்றில் தற்காலிகமாக தங்கியிருப்பர். சேனையை வனவிலங்குகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அதனை சூழ கட்டப்படும் கம்புகளான வேலி தண்டு வெட்ட என்று குறிப்பிடப்படும். இந்த சொற்கள் ஞாபகம் இருக்கணும். வேலிக்கு சொல்லப்பட்ட பெயர் தண்டு வெட்ட. இந்த வேலிக்கு அமைக்கப்பட்ட கற்கள், நாங்க அந்த காடை வெட்டி எரிச்சிட்டு மிச்சப்பட்ட தடிகள் இருக்குதே, அதை வச்சுதான் வேலி அமைச்சாங்க. சேனையில் உயர் மரம் ஒன்றில் கட்டப்பட்ட சிறு குடிசை பெல என்றும் எனப்படும். பெல குடிசைக்கு சொல்றது பெல. இன்னைக்கு பெலன்னு சொல்லி கன்றுகளுக்கு சொல்றோம். அந்த காலத்துல பெலன்னு சொன்னாங்க மரத்துக்கு மேல் அமைக்கப்பட்ட குடிசை. சரி, கொஞ்சம் இருக்கும் பிள்ளைகள் சேனை பயிற்சிக்கு இந்த பாருங்க, ஒரு நிலம் தீயிடப்பட்ட ஒரு நிலத்தினுடைய காட்சி போடப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் காடுகள் வெட்டி அழிக்கப்படும். இரவு நேரத்தில் வரும் விலங்குகளிடமிருந்து தமது சேனையை பாதுகாத்துக் கொள்வதற்காக பொழுது புலரும் வரையில் இதில் தங்கியிருப்பார். சேனை பயிற்சிக்காக அவர்களில் சிலர் வரி அறவீடு செய்துள்ளனர். கெத்தியாட்ட, கெட்டுக்கணக்க, கல்வெட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறான இரு வரிகளை ஆகும். அந்த காலத்துல சேனை பயிற்சிகை செய்தாக்கள் அரசுக்கு வரி கட்டணும். அந்த வரிக்கு சொல்ற பேர் தான் கெத்தியாட்ட, கெட்டு கணக்க. இந்த வரிகளை நிசங்கமல்ல மன்னன் நீக்கினதாக சொல்லப்படுது. 1184 96 வரையில் இவ்விரு வரிகளையும் நீக்கியதாக அவனது கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நிசங்கமல்ல மன்னன் தெரியும், அவருக்கு ஒரு பட்ட பெயர் இருந்தது, என்ன? நிசங்கமல்லனுக்கு. 3வது பாடத்துல படிச்சிருக்கோம். நிசங்கமல்லனுக்கு ஒரு பட்ட பெயர் கலிங்க சக்கரவர்த்தி பெருமான் அல்லது காளிங்க சக்கரவர்த்தி பெருமான். ஏன் அப்படி சொல்றாங்க அவரை? கலிங்க நாட்டை சேர்ந்தவன். சரி, அஸ்மீர்னு சொல்றவங்க 94 மார்க்ஸ் எடுத்திருக்காங்களாம் ஃபர்ஸ்ட் டைம்ல. வெரி குட், 94. செகண்ட் டேர்ம் மார்க்ஸ் அதை தக்க வச்சுக்கொள்ளுங்க. செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்ஸ்ல
அதிகமான புள்ளிகள் எடுத்தாக்கள் 100 புள்ளி எடுத்தாக்களும் இருக்கிறீங்க. ஆனா செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுடைய பாடசாலை பேப்பர், பாடசாலை ஆசிரியர்களால் தயாரிக்கப்பட்டது. அவங்க படிப்பிச்ச விஷயங்களுக்குள்ள மட்டும் எடுத்திருப்பாங்க. அதனால உங்களோட புள்ளிகளும் எக்ஸ்கியூஸ் மீ சார். இலகு இலகுவான வினாக்களா இருந்திருக்கும். அப்ப நீங்க செகண்ட் டேர்ம் சொல்றது மாகாண மட்டத்துல பெரும்பாலும் நடத்தப்படுகின்ற பரீட்சைகள் இல்லையா? செகண்ட் டேர்ம் பேப்பர் மாகாண மட்டத்தில் நடத்தப்படுகின்ற பேப்பர். அதனால அதுலயும் நீங்க அதிகமான புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யணும். முடியும், உங்களால அந்த முயற்சி செய்யணும். மிச்சாக்களும் எக்ஸாம் மார்க்ஸ் இருந்தா செக் பாக்ஸ்ல போடுங்க. உங்களோட எக்ஸ்கியூஸ் மீ மார்க்ஸ் சார். ஓமா செக் பாக்ஸ்ல மார்க்ஸை போடுங்க, உங்களோட சார் எக்ஸாம் மார்க்ஸ். கலிங்க அப்பனா சக்கரை இல்மா சொல்லுங்க. இல்மா சார். சொல்லுங்க. சார் கலிங்க சக்கரவர்த்தி பெருமாள் என்று சொல்லப்பட்டவர் யாரு சார்? நிசங்க மல்ல மன்னன். நிசங்க மல்ல மன்னன் அவனுடைய ஓகே சிறப்பு பெயர் தான் கலிங்க சக்கரவர்த்தி பெருமான். அது காலிங்க சக்கரவர்த்தி பெருமான்னு சொன்னாலும் மாதிரி. அதே பேர்ல இன்னொருத்தரும் இருந்தார் இல்லையா? கலிகால சாகித்ய சர்வமஞ பண்டிதன் அப்படிங்கிறது 2ஆம் பராக்கிரம பாகு மன்னன். நாங்க 7வது பாடத்துல படிப்போம். சரி, ரைட். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சேனை பேச்சைக்கு அறவிடப்பட்ட வரியை நீக்கிய மன்னன் தான் நிசங்க மல்லன். கேள்வியில் எங்கேயாவது இடத்துல கேட்கப்படலாம். பிரதான காலத்தில் சனத்தொகை குறைவானபடியால் சேனை செய்கை மூலம் தமது தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது. சனத்தொகை குறைவு தானே, அப்ப சேனை பேச்சைகளை கிடைக்கிற உணவு மூலம் அவங்க தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. பெருகி செல்லும் சனத்தொகையின் உணவு தேவையை நிறைவு செய்வதற்காகவே வயல்களில் நெல் பயிரிடும் முறை ஆரம்பமானது. சரியா? பெருகி செல்லும் சனத்தொகையின் உணவு தேவையை நிறைவு செய்வதற்காகவே வயல்களில் நெல் பயிரிடும் முறை ஆரம்பமானது. சனத்தொகை கூடுனதுக்கு பிறகு இவங்க யோசிக்கிறாங்க, இந்த சேனை பயிற்சியிலிருந்து வர்ற உணவு போதுமானதாக இல்லை. சேனைகள்லயும் நெல் பயிரிட்டாங்க, அதுக்கு கரை நெல் பேர் சொன்னாங்க. இந்த கரை நெல் விளைந்த காலத்துல ஒரு மன்னனுக்கு மகன் பிறந்தான். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? கரை நெல் அதிகமாக விளைந்த காலத்தில் தான் ஒரு மன்னனுக்கு மகன் பிறந்தான். அந்த மகன் பேர் என்ன? மன்னன் பேர் என்ன? ஞாபகம் இருக்கா? கிரேட் 7 இருந்தது, இங்கேயும் இருக்கு. ஞாபகம் இருக்கு? இருக்கணும். ஆமா, சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லல. சாலிய குமாரன். ஞாபகம் வச்சுக்கணும், சாலிய குமாரன் துட்டகைமுனு மன்னனுடைய மகன். அவன் பிறக்கும் போது இந்த சேனைகள்ல கரை நெல் அதிகமாக விளைந்ததாம். கரை நெல்லுக்கு இன்னொரு பெயர் சாலிய. அதனால தன்னுடைய மகனுக்கு அவன் சாலிய என பெயர் சூட்டினான், சாலிய குமாரன். அவன் பிறகு ஆட்சிக்கு வரல. துட்டகைமுனுடைய மகன் சாலியகுமாரன் ஆட்சிக்கு வரல, அவனுக்கு ஆட்சி கிடைக்கல. துட்டகைமுனுக்கு பிறகு அவனுடைய சகோதரனுக்கு தான் ஆட்சி கிடைத்தது, சதாதீசனுக்கு. துட்டகைமுனுடைய மகன் பெரியவன், சிறந்த வீரன் துட்டகைமுனு. ஆனா மகனுக்கு ஆட்சி உரிமை கிடைக்கல. காரணம் என்னன்னா, துட்டகைமுனு திருமணம் முடிச்சது அரச குலப்பெண்ணை அல்ல, இளவரசியே அல்ல, பட்டத்தரசியே அல்ல, ஒரு விவசாயியினுடைய மகளை திருமணம் முடிச்சனால தன்னுடைய மகனுக்கு ஆட்சி உரிமை கிடைக்கல இல்லையா? துட்டகைமுன் எடுத்து கொடுத்திருக்கலாம், ஏன் தான் சிறந்த வீரன். ஆனா சட்டம் பாரம்பரியம், பிரதான காலத்துல இருந்து என்ன பாரம்பரியம் இருந்ததோ அதை அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே பின்பற்றி வந்தாங்க. பின்பற்றினபடி அவனுக்கு ஆட்சி உரிமை கிடைக்காமல் போனது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வரலாற்றோட சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அது. சரி, வயல்கள்ல நெல் பயிரிடும் முறை ஆரம்பமானது. சரியா? இவ்வளவுதான் சேனை பயிற்சிகை. அந்த சேனை பயிற்சிகையில என்னென்ன சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, சேனை பயிற்சி பெற்ற முறை, அதான் ஓடரா ஒரு கேள்வி ஒண்ணு 5 புள்ளிக்கு கேட்டுட்டாங்கன்னு சொன்னா சில நேரம் கேட்கலாம், சேனை பயிற்சிக்கு இடம்பெற்ற முறையை சுருக்கமாக விளக்குக அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று நேரடியாக கேட்டுட்டான்னு சொன்னா உங்களை பரிசீலிப்பதற்காக சொல்லணும். முதலாவது வேலை என்ன செய்யறான், தான் இருக்க இடத்துல இருந்து சற்று தொலைவுல ஒரு இடத்தை, மேட்டுப்பாங்க இடத்தை தெரிவு செய்யறான். ஒளி எழுப்பி விலங்குகளை விரட்டுறான். அதுக்கு பிறகு காட்டை வெட்டி அழிக்கிறான், தீயிட்டு கொளுத்துறான், வேலி அமைக்கிறான். இதெல்லாம் எப்ப நடக்குது? மழை பெய்யறதுக்கு முதல். பிறகு மழை வந்ததுக்கு பிறகு பயிற்சிகையை மேற்கொள்கின்றான். இதுதான் சேனை பயிற்சிகை இடம்பெற்ற முறை. இது சற்று விளக்கமா எழுதுனீங்கன்னா
போதும். முழு புள்ளி. புள்ளிகள் குறைக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. வேணா இல்ல சேனை பயிற்சிக்கு நீங்க இந்த பேரும் இருக்குன்னு சொல்லி கூட அதையும் சேர்த்து சொல்லலாம். உங்களுக்கு நேரம் இருக்குமா இருந்தாப்புல நீங்க நிறைய எழுதலாம். நேரம் உங்களுக்கு எல்லா வேலைக்கும் விட தெரியும்னா 9 வினாவையும் செய்யலாம். 6 தான் செய்யணும். 9ஐயும் நீங்க என்ன செய்யலாம்? செய்யலாம். சரி, எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க எல்லாரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களால முடியும். முடியறனால தான் இன்னும் இத்தனை பேரும் கிளாஸ்ல இருக்கிறீங்க. சரி, குறிப்பா வந்தவங்க யாரும் இன்னும் நான் என்னை விட்டு லீவ் ஆகலன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லையா? ஹனீம் உங்களோட மார்க்ஸை கூட்டணும், புள்ளியால் கூட்டப்படணும். தொடர்ந்து கிளாஸ்ல இருங்க, புள்ளி கூடிரும். சரி, அதான் நான் முதலாவதே நான் கேட்டது. கேள்வி ஒண்ணு கேட்டேன்னு சொன்னேன். நான் படிப்பிக்கிறது விளங்குதா அல்லது வேறு ஒருவரை மாற்றுவோமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதில் யாரும் சொல்லல. அப்ரின் அப்ப இருக்கல, இருந்தா சொல்லியிருப்பாங்க ஓகே மாத்துவோம்னு சொல்லி. அப்படிதானே அப்ரின்? இல்ல சார், நீங்க படிச்சுட்டா நல்லா கிளியரா விளங்குது. அப்ப எனக்கு யாரும் அங்க யாரும் சக்சஸுக்கு போட்டிருக்கலையே படிப்பிக்கிறது விளங்குதுன்னு சொல்லி. அதனாலதான் நான் பார்த்தேன் விலங்கல்ல போல பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி பல முறை சக்சஸ் கதைப்போன்னு யோசிச்சுட்டு நான் கதைக்கலாம் சாரோட பேசிட்டு வேற ஒரு ஆளை போடுங்க பிள்ளைகள் கேட்கறாங்கன்னு சொல்லுவோம்னு யோசிச்சுட்டும் இன்னும் சொல்லல. மாத்த வேணாம் சார். பாப்போம். உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அது முக்கியம் தானே. உங்களோட மார்க்ஸ் முக்கியம், கமெண்ட்ஸ் முக்கியம், என்னென்ன சொல்ல போறீங்கன்றது ஒன்றுமே இல்லைங்கிற நேரம். அப்ப நான் யோசிக்கிறது மாற்று வழிகள் நிறைய இருக்கும். அது பிடிஎஃப் போட்டுட்டு அந்த போர்டு வச்சு விளங்கப்படுத்துறது இதெல்லாம் ஈஸி தான். ஆனா என்னன்னா கவரேஜ் இல்லை. இங்க அது செஞ்சிட்டு இருக்க கவரேஜ் அறவே வருது இல்லை. இப்ப நான் வந்து வெளியில வந்து உட்கார்ந்துருக்கேன், அப்ப வீடியோ ஒன் பண்ணிக்கிற வழி இல்ல. அவ்வளவு காலம் இருந்தது பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வச்சுதான் நான் படிப்பிச்சேன். வீடியோ ஒன் பண்ணி ஃபுல்லா படிப்பிச்சேன். லிங்க் கட் ஆகுறதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்ப சமீப காலமா எல்லா இடத்துலயும் இந்த கவரேஜ் பிரச்சனை ஒன்று இருக்கு, நெட்வொர்க் என்னமோ பிரச்சனை இருக்குது, என்னன்னு தெரியல. சில கம்பெனிகள்ல இருக்க தெரியல. அவன் டயலாக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், டயலாக் ரவுட்டர் பார்த்துட்டேன், ஒன்றுக்கும் ஆன்சர் பண்ண மாட்டேங்குது. ஆனா நான் இருக்கிறது டவுனுக்கு பக்கத்துல, பெரிய ஒரு இதுவும் இல்ல. ஒரு திகனைக்கு பக்கத்துல ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் நான் இருக்கிறேன். ஆனா என்ன செய்யுதுல கவரேஜ் வர மாட்டேங்குது. அப்ப நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்ன, நாளைக்கு சில நேரம் நான் இந்த 11 கிளாஸ் சில நேரம் கொஞ்சம் லேட் ஆகும் பிள்ளைகள். கண்டிக்கு போக வேண்டியிருக்கு. கண்டியில இருந்து 4:30 மணிக்கு பிறகு தான் வரணும். அப்ப மழை பிடிச்சா 6 மணிக்குள்ள வர இயலுமான்னு தெரியல. எப்படியும் கிளாஸ் செய்வேன். நாளைக்கு கிளாஸ் கட் பண்ண மாட்டேன், கிளாஸ் இருக்கும். நேரம் மட்டும் கொஞ்சம் சில பார்ப்போம், காட்சி பார்ப்போம். இல்லாட்டி 6 மணிக்கே வந்துட்டு 6 மணிக்கே நடக்கும். மாற்றம் இருக்காது. இன்னொரு சிம்மை மாத்தி பார்ப்போம். மொபைல் இருக்கு. சரி, நாளைக்கு உள்ளது டைம் பார்ப்போம். எப்படி நாளைக்கு கிளாஸ் செய்வேன். ஏன்னா 11 உங்களோட 11 கிளாஸும் 10 கிளாஸும் நான் பெருசா கட் பண்றது இல்ல. சரி, இப்ப நாங்க பார்க்க போறது நெட் பயிற்சிகை. சரி, சேனை பயிற்சியில் ஏதாவது டவுட் இருந்ததா? கேட்க வேண்டியது. புதிதா வந்தவங்க யாரும் எனக்கு பேர் சொல்லவும் இல்லை. வந்திருக்கீங்களா, வந்தவங்களுக்கு கேட்டிருக்கான்னு தெரியல. கேட்கல, விலங்கலன்னு சொன்னா கேட்கணும். சரி, முடிஞ்ச நெட் பயிற்சியை முடிச்சுக்கொள்வோம். கல்வெட்டுகள்ல பாருங்க, நெட் பயிற்சியை இடம்பெறும் இடங்கள் வயல் என்றும் கெத்த என்றும் இரு சொற்களாலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. கல்வெட்டுக்களை நெட் பயிற்சியை இடம்பெறும் இடங்கள் வயல் என்றும் கெத்த என்றும் இரு சொற்களாலும் குறிப்பிடப்பட்டுள்ளன. சில இடங்களை வயல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கலாம். சரி, கெத்த எனும் சொல் சமஸ்கிருத மொழியில் இடம்பெற்று பெறப்பட்டது. கெத்தன்னு சொல்றது சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டிருக்குது. இன்னைக்கு நான் கெத்தன்னு சொல்றது அழகில்லைன்னு சொல்றோம். சிங்கள சொல் பயன்படுத்துறோம் தானே. கெத்தாய் லசனாயின அழகு, கெத்தாயினா கெத்தன்னு சொன்னது வயல சொன்னாங்க. பெரிய அளவுல பயிர் செய்தால்
சிறிய அளவுல பயிர் செஞ்சால் வயல்னு சொன்னாங்க. சரி, சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்திருக்கிறது. பெரும்பாலும் நீர்ப்பாசனத்தின் மூலமே மேற்கொள்ளப்பட்டது. நாங்க பார்த்த சேனை பயிற்சிகை மழை நம்பிய பயிற்சிகைன்னு சொல்லி, ஆனா நெற்பயிற்சிகை, நீர்ப்பாசன பயிற்சிகை, மழை சாரி, இவ்வளவு நேரத்துக்கு பிறகு நான் இப்பதான் யோசிச்சேன் இன்னும் கட் ஆகலைன்னு சொல்லி. கட் ஆயிடுச்சு. சரி, படத்தை போடுறேன். அதுவரை நீங்க உங்களோட புக்கை பாருங்க. இருங்க. நிச்சயகையை பாருங்க, நிச்சயகையை பார்த்துட்டு இருங்க. சரி, இருக்கு பாருங்க. இரு போகங்கள் பயிரிட்டிருக்காங்க. அது போகம்னு சொல்றது ஆரம்பத்துல சிறுபோகமும் பெரும்போகமும் பயிரிடப்பட்டது. பிறகு நெல் இந்த நீர் கிடைக்கும் தன்மையை பொறுத்து இடைப்போகம்னு ஒண்ணு என்ன செஞ்சாங்க, பயிரிட்டாங்க. அப்ப சனத்தொகை கூடுதலாக இருக்கிற காலத்துல உணவு பற்றாக்குறை வரும்போது இடைப்போகம்னு ஒண்ணு பயிரிட்டாங்க. அப்ப முதல் காலத்துல நெற்பயிற்சிக்கு 3 போகங்களாக இடம்பெற்றிருக்கிறது. பெரும்போகம், சிறுபோகம், இடைப்போகம். இடைப்போகம் வந்து நீர் கிடைக்கும் தன்மையை பொறுத்து பயிரிடப்பட்டது. சரி, சுட்டு போச்சு, சுட்டு போச்சு. சரி, அந்த நெற்செய்கையை வெற்றிகரமாக நடத்துவதற்கு பாருங்க, உலர் வலயத்தில் பிரதான தேவையாக இருந்தது போதிய அளவு நீரை பெற்றுக் கொள்வதாகும். மழை நீரை தேக்கி வைத்துக் கொள்வதும், ஆறுகளை மறித்து கால்வாய்கள் மூலம் நீரை வயல்களுக்கு அனுப்புவதும் அத்தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு கையாளப்பட்ட இரு முறைகளாகும். அப்ப என்ன செய்யறாங்க, அந்த கையாளருக்கு சில முறைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, மழை நீரை தேக்கி வைத்துக் கொள்வதும், ஆறுகளை மறித்து கால்வாய்கள் மூலம் நீரை வயல்களுக்கு அனுப்புவதும், இதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருக்காங்க, குளம் கட்டுறது, கால்வாய் அமைக்கிறது எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. சரி, குளங்களை கட்டும் வழக்கம் இந்நாட்டில் வளர்ச்சியுறுவதற்கு காரணம் நீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு கொள்வதும் தேவைகளுக்கு பயன்படுத்துவேன்னு வரணும். அந்த இடத்துல ஒரு சொல் பிழைச்சிருக்கு, அதை பார்த்துக் கொள்ளுங்க. நீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் தேவைக்கு பயன்படுத்துவதும், அது பிள்ளை தான் தொடர் பிள்ளையா இருக்கு. நீரை தேக்கி வைத்துக் கொள்வதும் தேவைக்கு பயன்படுத்துவதற்கு ஆகும். இந்த பராக்கிரம பாகு மன்னால் பாருங்க, சொன்னப்பட்ட கூற்று கட்டாயம் பிள்ளைகள் பாட்டு பண்ணியும் கேட்பாங்க, பாட்டு ஊழியும் வரும். விண்ணிலிருந்து மண்ணில் பொழியும் ஒரு துளி நீரை ஏனும் மனிதனுக்கு பயன்படாது கடலில் கலக்க விட மாட்டேன்னு சொன்னவர் தான் முதலாம் பராக்கிரம பாகு மன்னன், இல்லையா? இவருடைய காலம்தான் இலங்கை கீழை தேசத்தின் தானிய களஞ்சியம்னு சொல்லப்பட்டது. கீழை தேசத்தின் தானிய களஞ்சியம்னு சொல்லப்பட்டது. அந்த அளவு என்ன செஞ்சதுல நெல் உற்பத்தி, தானியங்கள் உற்பத்தி இருந்தது பராக்கிரம பாகு மன்னன் காலத்துல. பாருங்க, புலனறிவுல செஞ்சது அப்படி இருந்தது காரணம் என்னன்னா, பராக்கிரம பாகு மன்னன் நீர்ப்பாசனத்துக்கு செய்த சேவை. அந்த அளவுக்கு அவர் குளங்களை எல்லாம் கட்டி நீரை சேமிச்சு வச்சிருந்தனால தான் அப்படி சிறப்பாக இருந்தது. அந்த கூற்று கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அரசனின் பார்வையில் எவ்வாறு இருந்தது என்பதை எமக்கு காண்பிக்கிறது. இயற்கையுடன் ஒன்றிணைந்து செயற்பட்டதன் மூலம் அவருடைய வாழ்க்கைக்கு உபகாரத்தை பெற்றுக்கொண்டனர். வாழ்க்கை நல்ல உபகாரத்தை செஞ்சாங்க, பெற்றுக்கொண்ட. நெற்பயிற்சிகை பற்றி இதில் பெருசா ஒன்றும் இல்லை பிள்ளைகள், கொஞ்சம்தான் இருக்கிறது. நெற்பயிற்சிகை 3 போகங்களாக இடம்பெற்றது. பெரும்போகம், சிறுபோகம், இடைப்போகம். நெற்செய்கைக்கு சொல்லப்பட்ட பெயர் கெத்தன்னு சொன்னாங்க. பெரிய அளவுல பயிரிட்டால்
அதை கெத்தன்னு சொல்லி சொன்னாங்க. சிறிய அளவுல பயிரிட்டால் வயல்னு சொன்னாங்க. மழையை நம்பிய பயிர்ச்செய்கைன்னு நீர்ப்பாசன பயிர்ச்செய்கைன்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. நீரை சேமித்து கால்வாய்கள் மூலம் நீரை வயல்களுக்கு அனுப்பி அவங்க என்ன செஞ்சாங்க, பயிர்ச்செய்கை மேற்கொண்டாங்க. சரி, கொஞ்சம் விஷயம் தான் இருக்கு. சேனை பயிர்ச்செய்கை தான் நிறைய இதில் கொஞ்சம் தான் இருக்கும். கூற்றை நீங்க ஞாபகம் இன்னும் பராக்கிரம பாகம் கொஞ்சம் இப்ப கேக்குதா? இப்ப ஓகேயா? இப்ப கேக்கும். இப்ப கேக்குது சார். இந்த மந்தை வளர்ப்பு பாருங்க. கடைசியாக மந்தை வளர்ப்பை பார்த்துருவோம். விவசாய நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக அக்காலத்தில் மந்தை வளர்ப்பும் இடம்பெற்றது. அவற்றில் முதலிடம் பெற்றது மாடு வளர்ப்பாகும். மாடு வளர்ப்போருக்கென ஒதுக்கப்பட்ட கோபாலகம் பற்றி கல்வெட்டுகள் இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டது. ஏன்னா கோபாலகர் அவங்களுக்கு இன்னொரு பேர் இடையர்கள்னு சொன்னாங்க. பிரதான காலத்துல இந்த இடையர் வாழ்ந்த கிராமம் கோபாலகம்னு சொல்லி நாங்க 3வது பாடத்துல படிச்சிருக்கிறோம். அரச கருவிக்குள்ள இருக்குது. அரச கருவிக்குள்ள இருக்குது, ஞாபகம் இருக்கும். அதே நேரம் இந்த மாடு வளர்ப்பு விவசாயத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. பாலை பெற்றுக்கொள்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது. இறைச்சி சமைப்பதற்காக அல்ல. மாட்டிறைச்சி சாப்பிடுவது குறைவாக காணப்பட்டது. காரணம், விவசாயிகள் அந்த பசுக்களை புனிதமான விலங்காக பார்த்தாங்க. சரி, இந்த பால்ல பசுக்கள் பஸ்கோரச அப்படின்னு சொல்லப்படுகின்ற உணவுகளை பெற்றுக்கொண்டாங்க. பால், தயிர், நெய், மோர், வெண்ணெய், இல்லையா, தயிர் அப்படிங்கிற 5 விதமான பொருட்களை பெற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் சொல்றது பஸ்கோரச, பஞ்சரச பொருட்கள்னு சொன்னாங்க. சரி, அதுல தயிர், நெய், வெண்ணெய், பால், மோர் இது 3ம் சேர்த்துக்கொண்டா 5 விதமானது வரும். அந்த 4ஆம் காசியப்ப மன்னனுடைய ஒரு கல்வெட்டுல கிரிகெரின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இது பால் பெற்றுக்கொள்ள வளர்க்கும் பசுக்களை குறிப்பிடுவது. அப்ப பால் தரும் பசுக்களுக்கு தான் கிரிகெரின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, முக்கியமான சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது ஒரு கல்வெட்டுல பாருங்க, பெண்ணொருத்தி பசுவிலிருந்து பால் கறப்பதனை காண்பிக்கும் சிற்பம் சிகிரியாவில் அமைந்துள்ள நாகப்பப்பா என குறிப்பிடப்படும் விகாரையில் தாது கோபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள மகாமேரு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன்னு சொல்றாங்க. ஒரு பெண் பசுவிலிருந்து பால் கறப்பது போன்ற காட்சி இருக்குதான். அதுவும் இங்க சிகிரியாவில் இருக்கிற ஒரு கல்வெட்டுல அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கிரி இந்த பஞ்சரச பொருட்கள் கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி மாடுகளை தவிர கோழிகளும் மாடுகளும் வீடுகளில் வளர்க்கப்பட்டன. புலனறுவை மெதிரிகிரியில் உள்ள எத்தகர மண்டபத்தில் இதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடம் வேணும். வைத்தியசாலையில் நோயாளிகளின் தேவைகளுக்காக இயற்கையாக மரணித்த ஆடுகளின் கோழிகளின் மாமிசம் மற்றும் பயன்படுத்தப்பட வேண்டும் என 9ஆம் நூற்றாண்டில் உள்ள கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கான். அப்ப என்னன்னா, அங்க இயற்கையாக இறந்த விலங்குகளுடைய இறைச்சி மட்டும்தான் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி கொன்று பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியலான்னு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரி, இதுல பயன்படுத்தப்பட்டது வேற ஒண்ணுமே இல்லை. ஆக அதிகமாக இருந்தது மட்டும்தான். நாங்க கிளாஸ் கேளுங்க, ஏதோ கேட்க வந்தீங்க, கேளுங்க. சார், பேருகபகாரத்தை அப்படி என்ன சார்? மகாமேருவா? என்ன கேளுங்க. பேருகபகாரத்தை அப்படி என்ன சார்? பேருபகாரம்னு சொல்றது நல்லது செய்யறது, ரொம்ப உதவியாக இருக்கிறது. பேருபகாரம்னு சொல்றது ரொம்ப நல்லது செய்யறது.
உபகாரமாக இருக்கணும், அடுத்தவங்க தீங்கு விளைவிக்காமல் நன்மை செய்யறதா இருக்குன்னு சொல்றோமே, அதுதான் பேருபகாரம்னு சொல்றது. சரியா? உபகாரம். சரி, உபகாரம் சொன்ன நன்மை செய்யறது தானே, அடுத்தவருக்கு உதவி செய்யறது, இதுதான் பேருபகாரம்னு சொல்லப்படுது. வேற ஏதாவது? சார் இப்ப எனக்கு கிளாஸ் கட் ஆயிட்டு வருது. எனக்கு நீங்க சொன்னது சார். சரிம்மா, அடுத்த கிழமை நான் விளங்கப்படுத்துறேன். என்ன இருக்கா, நீங்களும் ரெடியா வாங்க. கிளாஸ் கட் ஆயிட்டு வந்துச்சு, நீங்க சொன்னது எனக்கு விளங்கல. ஓகே சார். கொஞ்சம் இருங்கம்மா. சிசாவாவி தேவநமிதிச மன்னனால் கட்டப்பட்டது. கோஷான் கேட்டிருக்காரு, திசாவாவி யாரால் கட்டப்பட்டது? தேவநமிதிச மன்னனால் கட்டப்பட்டது. சரி, மற்றது இப்ப கட் ஆயிட்டு வந்து நான் எனக்கும் நீங்க பேசுறது கேக்குது இல்லம்மா? சரி, நம்ம அடுத்த கிழமை படிப்போம். மற்றது நாளைக்கு கிரேட் 11 இருக்க பிள்ளை நாளைக்கு படிப்போம். இப்ப மழை தானே, கட் பண்ணுவோம். ஏதாவது கேட்கணுமா? புதிதவர்கள் யாரும் இருந்தீங்களா? நான் திரும்பியும் கேட்டேன்னு யாரும் சொல்லல. விளங்கிட்டு அன்னைக்கு சொன்ன சேனை பயிற்சிகை, நெட் பயிற்சிகை, மந்தை வளர்ப்பு, அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓ சார், நோ டவுட் சார். ரைட், ஓகே, குட் நைட். Thank you sir, good night sir. Thank you sir, bye sir. Thank you, sir. Bye, good night.